உன் கை பிடிச்சு நடக்க உன் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. இன்னும் ஜென்சியை காணோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். அக்கா, என்ன ஜென்சி, உனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களாக்கா? சாரிக்கா, வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. அதை விடு ஜென்சி, நீ எங்கேயோ போகணுன்னு சொன்னில, அங்கே போவோம் வா. நான் புதுசாக காலேஜ் போகிறேன்லக்கா, அங்கே உள்ள அட்மாஸ்பியரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை கேட்க தான்க்கா போகிறோம். இதுக்கு போய் ஒருத்தட்ட கேட்க போகணுமா? வீட்டில் இருக்க பைபிளை படிச்சுட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணால் சொல்ல போகிறாங்க. ஏசப்பா சொல்கிறது இருக்கட்டும்க்கா, நான் ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அங்கே போய் கேட்டு வந்துடலாம். என்னமோ சொல்கிற, சரி வா போவோம். சார். வாம்மா, சொல்லுமா. நான் உங்ககிட்ட கவுன்சிலிங்காக கால் பண்ணியிருந்தேன்ல சார். பேர் என்னம்மா? ஜென்சி. அப்படியா, உட்காருமா. வாமா, இந்த வெயிட் மிஷினில் நில்லுமா, நீ இடம் பார்க்கணும். என்னம்மா திருன்னு முழிக்கிற? இடம் பார்க்கணும்னு தானே சொன்னேன். என்ன சார், கவுன்சிலிங் தான் வந்தேன், இதுக்கு எதுக்கு இடம் பார்க்கணும்னு சொல்கிறீங்க? என்ன இவர் ஒரு தினுசா இருக்காரு, ஆரம்பத்துல என்னமோ சொல்றாரு. இவரெல்லாம் ஆலோசனை சொல்லி அதை கேட்டு இவ எங்க உருப்பட போறா? இடம் பார்க்கணும்மா, இடைக்கேற்ற ஆலோசனை தான் சொல்ல முடியும். என்ன சார் சொல்றீங்க? எடை பார்த்து ஆலோசனை சொல்லுவீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இடைக்கேற்ற எல்லோருண்ட மாதிரி தானம்மா, நான் கொடுக்குற ஆலோசனையை நீ தாங்கணும்ல. எடை பார்த்து ஆலோசனை சொன்னாதாம்மா இந்த ஆலோசனையை நீ தாங்கிவேன்னு தெரியும். என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்காரு? நம்ம வந்த இடம் சரிதானா? அதுக்கு தான் நான் இங்கே சொன்னேன், பைபிள் படிக்கலாம், ப்ரேயர் பண்ணலான்னு. நீ தானே கூட்டிட்டு வந்த, நீயே என்னன்னு கேளு. என்னம்மா முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? காசு வச்சிருக்கீங்களா? இடம் பார்க்கணும், பணம் கட்டணும், அப்புறம் தான் ஆலோசனை சொல்ல முடியும். சார், பணம் வேணா தரேன், கவுன்சிலிங் என்னன்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்க இடம் பார்க்கணும்னு சொல்றது காமெடியா இருக்கு. என்னம்மா காமெடியா இருக்கா? சரி, நீ பணத்தை கொடு, நான் ஆலோசனை சொல்றேன். நான் ஜிபே பண்ணிடுறேன் சார். உங்க நம்பர் சொல்லுங்க. அக்கா ஃபோன் கொடுங்க. நீ கால் பண்ணி பேசுனீலப்பா, அதே நம்பர் தான். பாவம், இந்த பிள்ளைதே முத வந்திருக்கு. பணத்தை அனுப்பட்டும், ஆலோசனை அள்ளி வழங்கிடணும். இப்படி வீணா பணம் அனுப்பி இந்த ஆளுக்கிட்ட ஆலோசனை கேட்குறா. ஆளப்பாரு சார், அனுப்பிட்டேன். ஓகே, பணம் வந்துருச்சுமா. இப்போ உனக்கு என்ன ஆலோசனை வேணுமா கேளுமா. சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகிறேன், நல்லா அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணி போகணும், அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். இது என்னம்மா பெரிய விஷயம்? ஒரு ஜவுளி கடைக்கு போய் ஜவுளி கடைக்காரன்ட்ட கேட்டால் அவன் சொல்ல போகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? அப்புறம் எதுக்கு என்னை ஜிபே பண்ண சொன்னீங்க, கவுன்சிலிங் வர சொன்னீங்க? நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதாம்மா ஆலோசனை. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கேட்ட, நான் ஜவுளி கடைக்கு போக சொன்னேன். விளங்கிடும், நல்ல ஆளை செலக்ட் பண்ணி வந்திருக்கா பாரு. சரி சார், தனிமை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறது?
இது என்னம்மா கேள்வி? காலேஜுக்கு போறேன்னு தானே சொன்னேன். அங்க உன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்கல்ல, அப்புறம் என்ன நீ தனிமையா இருக்க போற? இப்போ என்னக்கா பண்றது? வா இங்கேருந்து ஓடிடுவோம். என்னம்மா மண்டையை சொறிகிற? அடுத்த ஆலோசனை என்னன்னு கேளுமா. சார், நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்டா நான் மென்டல் ஆயிடுவேன் போல. என்னம்மா கரெக்டாக தானம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அடுத்த ஆலோசனையை கேளுமா, சொல்கிறேன். சரிக்கா, கடைசியாக ஒரு ஆலோசனை மட்டும் கேட்போம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சரி, கேட்போம். சார், நம்ம பர்சனல் விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாமா? அது சேஃப்டியாக இருக்குமா? நீ ஷேர் பண்ணுற அளவுக்கு சேஃப்டியான நண்பர்களாக இருந்தால் ஷேர் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா பேசாமல் இருந்துரு. இதில் என்ன வந்துருச்சு? அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கே. அப்படியே ஷேர் பண்ணிட்டு ஆகணுன்ற அளவுக்கு என்ன பெரிய ராணுவ ராஜ்யத்தை வச்சிருக்க? அக்கா, பணம் போனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து முதல்ல ஓடிடுவோம்க்கா. வா அதை செய்வோம். என்னம்மா ஆலோசனைலாம் போதுமா? பாதியிலே கிளம்பிட்டீங்க. யார் பெற்ற பிள்ளையோ இப்படி இட பார்க்காம ஆலோசனை கேட்டு போயிருக்கு. தாங்குமோ தாங்காதான்னு தெரியல, பார்ப்போம். பாய் விரிக்கிற ஜென்சி, உட்காரு. சரிக்கா. உட்காருமா. என்னக்கா, என்னாச்சு? காலையில் வரும்போதே கரண்ட் போயிடுச்சு. அப்படியே வந்துட்டேன். இன்னும் வரல போல. கரண்ட்டும் சதி பண்ணுது. நம்ம போன விஷயமும் இப்படி ஆயிடுச்சு. என்னக்கா பண்ண? இப்போ ஒன்றும் இல்லை, பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா ஆலோசனை தருவார். சரிக்கா, நீ என்னமோ சொல்கிற, செய்வோம். சரி, பைபிள் படிப்போம். சங்கீதம் 32:8 எடுமா. ஜென்சி, அந்த செல்ஃபோன் லைட் அடிமா. வாசிக்க கண்ணு தரல. நான் வாசிக்கிறேன், நீ கேளு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாத்தியா ஜென்சி, ஏசப்பா உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றேன்னு சொல்றாரு. நமக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் இந்த பைபிள்ல தான் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பாத்தியா, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டாக கரண்ட் வந்துருச்சு. பாத்தியா? சரி, உட்காரு. கரண்ட் வந்துருச்சுக்கா, ஆனால் இன்னும் ஆலோசனை வரலையே. அன்பான வாலிப தங்கச்சி, உனக்கான அலங்காரம் மாடர்னா ட்ரெஸ் போடுறதுல, கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போடுறதுல இருந்தா நினைக்கிறேன். இல்லவே இல்லை. உன்னுடைய மெய்யான அலங்காரம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற காரியத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் அழியாத அலங்கரிப்புன்னு எதை சொல்லியிருக்கிறாங்களோ அது உன்னுடைய அலங்கரிப்பாய் மாறட்டும். நீ தனிமையா இருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை தவிர்த்து விடுறது நல்லது. அல்லது இயேசுவோடு இருக்கிறது தான் முற்றிலும் சரியானது. உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்ல நீ பழகிக்கோ. அதுதான் சரியான வழி. வாலிப பெண் பிள்ளைகளுக்கான ஆலோசனைகள் அடங்கிய நிகழ்ச்சி கண்மணியே கேள். இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கைய அற்புதமா மாற்றுவார். பாத்தியா, உனக்கு தேவையான ஆலோசனை கிடைச்சிருச்சு. பாத்தியா, உன் காலேஜ் நாட்களுக்கானாலும் சரி, உன் வாலிப நாட்களுக்கானாலும் சரி, உன் வயோதிப நாட்களுக்கானாலும் சரி, எப்போதுமே இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உனக்கு அலங்காரமும் ஆலோசனையும் எல்லாமே. சரியா? இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா. இனிமே இந்த பைபிள் தான் எனக்கு எல்லாமே. இயேசுவே என் நேசரே.
ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கண்மணியே கேள் என்ற வாலிப பெண் பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்களோட ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஜாப் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குதா? உண்மையாவே ஆண்டவரை நேசிச்சு ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சீங்கன்னா நீங்க செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஸ்கூல்ல ஹையர் செகண்டரியில படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய காரியம் ஜெயமா இருக்கும். காலேஜுக்கு போயிருக்கிறீங்களா? நீங்க எடுத்திருக்கிற கோர்ஸ்ல தேவன் உங்களை தானியேலின் காரியத்தை ஜெயமா மாத்துனது போல உங்க காரியத்தை ஆண்டவர் ஜெயமா மாத்துவாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தனித்துவமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா விசேஷமானவங்களா வைப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை இந்த வாலிப வயதுல பிடிச்சுக்கோங்க. சரியா? நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்பயும் அக்கா உங்களுக்கு ஒரு குட் நியூஸோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்க முன்னாடி நான் வைக்க போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? வர ஆகஸ்ட் 15 நம்ம திருச்சியில உள்ள மொராய் சிட்டி அப்படிங்கிற இடத்துல வச்சு வாலிபர்களுக்காக ஒரு மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஒன்று நம்ம நடத்த போகிறோம். கிட்டத்தட்ட 1,00,000 வாலிபர்கள் அந்த இடத்துல கூடி வரும்படி ஜெபத்தோட ஆயத்த பணிகளை தமிழ்நாடு முழுவதிலும் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான வாலிப தங்கைகளே, நீங்கள் கட்டாயம் திருச்சியில ஆகஸ்ட் 15 மதியானம் 3 மணிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் நடக்கிற இந்த முகாமுக்கு நீங்க கட்டாயம் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். வேதம் சொல்கிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்க மாத்திரம் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. உங்க ஒவ்வொருத்தரையும் ஆகஸ்ட் 15 மொராய் சிட்டில நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க கட்டாயம் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய தொடுதலையும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மெசேஜையும் நீங்க கேட்க போறீங்க. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிச்சிடலாமா? அன்பின் பிதாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. பேசுகிற அடிமையை மறைத்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை இடைபடட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இது ஜூன் மாதம் இல்ல? ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னாலே புதிய கல்லூரி, புதிய கிளாஸ், புதிய வேலை, புதிய சூழ்நிலை. அதே போல ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை ஜாலியா உங்களுடைய அடுத்த கட்ட படிப்பை நீங்கள் தொடர்றதுக்காக நீங்க ஒரு எட்டு எடுத்து நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க முன் வைத்திருக்கலாம். இந்த நாட்கள்ல ஆண்டவரே, எங்க வாலிப தங்கைமார்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நான் ஜெபிச்ச போது, காலேஜுக்கோ அல்லது புதுசா போகிற பள்ளிக்கூடத்துக்கோ பிள்ளைகள் உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நீ என்னுடைய வசனத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்துல ஒரு பாரத்தை கொடுத்தாங்க. அதன்படி இன்னைக்கு உங்களுடைய கல்லூரி லைஃப்ல ஒருவேளை ஹாஸ்டல்ல நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா இதுல தேவனுடைய பிள்ளையா ஆண்டவரை பிரதிபலிக்கிற விதத்துல நீங்க எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிதான் அக்கா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த வசனத்தை நீங்க நிறைய முறை வாசித்திருப்பீங்க. இதை குறித்த தெய்வ செய்திகளை கேட்டிருப்பீங்க. இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது, யார் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை எழுதுறாங்க. என்ன பின்னணியத்துல இதை எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை ஆண்டவருடைய பிள்ளைங்க புசிக்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதுற காரியத்துல இந்த வார்த்தையை எழுதுறாங்க. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற இந்த காரியம் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கு மாத்திரம்தான் பொருந்துமா அப்படின்னு சொன்னா இல்ல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழுவதற்கும் இந்த வசனம் பொருந்தக்கூடியதாய், நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதாய் இந்த வசனம் காணப்படுது. இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு நம்ம புதுசா கல்லூரிக்குள்ளேயோ ஹாஸ்டலுக்கோ அல்லது மேற்படிப்புக்கோ வேலைக்கோ நம்முடைய பெற்றோரை விட்டு ஒரு புதிய என்விரான்மெண்ட்டுக்கு, ஒரு புதிய சூழ்நிலைக்கு நம்ம போயிருந்தோம்னா இந்த வசனத்தை வைத்து ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரத்துல சுருக்கமா பார்க்க போறோம். அன்பான தங்கச்சிமார்களே, நீங்க இந்த வார்த்தைகளை கடைசி வரைக்கும் கேட்கணும்னு சொல்லி அக்கா அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் காரியம்,
ஒரு காலேஜ்க்கு நம்ம அப்ளை பண்றோம். நீங்க விரும்பின கோர்ஸ்க்காக அப்ளை பண்றீங்க. நீங்க விரும்பின காலேஜ்ல விரும்பின கோர்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்னைக்கு நம்ம போனோம் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. பார்த்த உடனே அடுத்த ஒரு காரியத்தை யோசிப்பீங்க. என்ன யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் காலேஜ்ல சேர போறேன் புதுசா, அல்லது செகண்ட் இயரோ அல்லது தேர்ட் இயரோ, ஏதோ ஒண்ணு நான் காலேஜுக்கு போறேன் புதுசா. போகிறதுக்கு போது முதல்ல நமக்கு தேவைன்னு படுறது என்ன அப்படின்னு சொன்னா, காலேஜுக்கு போட்டு போறதுக்கு ஏத்தாப்ப எனக்கு நல்ல அழகழகான ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அது குறிப்பா கேர்ள்ஸ், யூத் கேர்ள்ஸ்க்கு அப்பாடி ட்ரெஸ்ன்னா யோசிப்போம். காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சா என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் யோசிச்சிருக்கிறீங்கல்ல நீங்களும். அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா ட்ரெண்ட்ஸ்ல ரொம்ப சீப்மா, அம்மா மேக்ஸ்ல 399 தான், 499 தான், இவ்வளோ கம்மியா தச்சு கொடுக்குற ட்ரெஸ்னா ரொம்ப சீப்மா, அப்படி இப்படின்னு அம்மாவை சொல்லுவோம். அடுத்து சொல்லுவோம், அம்மா இந்த கூப்பன் இருக்கு, இதை கொண்டு போனா இவ்வளோ டிஸ்கவுண்ட், இந்த சாட்டர்டே சண்டே இந்த ட்ரெண்ட்ஸ்க்கு போனோம்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகும், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம எடுத்தா இவ்வளோதான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை ஒரு வழி ஆக்கி நம்ம ரொம்ப பிடிச்சமான அழகழகான ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், புதுசா நியூ கலெக்ஷன்ஸா ஒரு சூட்கேஸ் நிறைய நம்ம என்ன செஞ்சு வச்சிருப்போம், வாங்கி வச்சிருப்போம். ஓகே, ஹாஸ்டலுக்கு போறோம். இது வரைக்கும் நம்ம இருந்த சூழ்நிலை வீடு கிராமமா இருந்திருக்கலாம், சர்ச் ஃபெலோஷிப்பா இருந்திருக்கலாம், ஃபேமிலி இதோட நம்ம இருந்திருப்போம். அம்மா எடுத்து கொடுத்துக்கிற ட்ரெஸ்ஸை போடுவோம். அம்மா சொல்ற ட்ரெஸ் இன்னைக்கு சர்ச்சுக்கு இதை மாதிரி போடுனா ஓகே அப்படின்னு சொல்லி போவோம். ஆனா நீ காலேஜுக்கோ அல்லது நீ ஹாஸ்டல்லே இருக்கும்போது உன்னோட ரூம்மேட்ஸோ அவங்க வேற வேற சூழ்நிலையில இருந்து வர்றவங்க, அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நீ பாக்குற, வா இவ்வளோ ட்ரெண்டா இருக்கே, இவ்வளோ மாடர்னா இருக்கே அப்படின்னு சொல்லி நீ பாக்குற. அவங்களோட பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க பண்ற ட்ரெஸ்ஸிங், அவங்க பண்ற மேக்கப் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது காலப்போக்குல நாட்கள் ஆக ஆக உனக்கும் என்ன ஆகும், நம்ம மட்டும் என்ன இதே மாதிரி ஒரு ஓல்டு ஃபேஷன்லயே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அவங்கள மாதிரி இத மாதிரி இப்படி போட்டா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குமே, இத மாதிரி ஒரு ஜீன், இப்படி ஒரு ஷார்ட் டாப், இது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் உனக்கு ரொம்ப பிடிக்கும். பழமொழி வேற சொல்லுது, ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லி. அப்போ பழமொழிகள்லாம் இப்படி எல்லாம் சொல்லுது, அப்போ நம்ம ஊரோடு இவங்க மாதிரியே நம்ம ட்ரெஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல யோசனை வரும். ஆண்டவர் சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் உனக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க மகளே உனக்கு அதிகாரம் இருக்குதான், நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாங்கிற அதிகாரம் உனக்கு இருதா. ஆனாலும் தேவ பக்தியுள்ள பிள்ளையாகிய உனக்கு இது தகுதியா இராது. ஆவிக்குரிய பெண்மணியாகிய உனக்கு இது தகுதியா இராது. இத மாதிரி நீ இருந்தன்னா அது பக்தி விருத்தியை உனக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த சூழ்நிலையில் இருக்கிற உனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்கன்னா, உலகத்தார போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை விரும்பல. உலகத்தாரிடத்திலிருந்து வித்தியாசம் உள்ளவங்கள நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க. ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாங்க. பெங்களூர் பட்டணத்துல ஒரு வாலிப பெண் ஒரு பாஸ்டர் பார்க்க போனாங்களாம். பாஸ்டர் பார்த்து சொன்னாங்களாம், பாஸ்டர் எனக்கு காலேஜ்ல நான் சேர போறேன், அதனால காலேஜுக்கு போறேன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே பாஸ்டர் சொன்னாங்களாம், அம்மா மகளே நீ இவ்வளோ நீளமா இவ்வளோ லாங் இருக்கணும், உன்னோட டாப் இந்த மாதிரி டைப்ல நீ பேண்ட் போடணும், உன்னோட நெக்கோட அளவு இவ்வளோ இருக்கணும், அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒன்னு சொல்றேன், நீ ஒவ்வொரு நாள் காலேஜுக்கு போகும்போதும் ஆண்டவரை உன் கூட கூட்டிட்டு போ. ஆண்டவர் உன் கூட நடந்து தெருவுல வரும்போது ஆண்டவரை பிரியப்படுத்துற மாதிரி ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் போடு, அது சரியா இருக்கும். ஏன்னா உன் கூட நடந்து வர்றது யாரு, ஆண்டவர். ஆண்டவர் கூட அவரோட கையை நீ பிடிச்சிட்டு நடக்கல, அப்ப அவருக்கு எது பிடிக்குமோ அவர் எதை விரும்புவாரோ அத மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணு, சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளான கரெக்டான ஒரு ஆலோசனைய அந்த பாஸ்டர் வழங்கினாங்களாம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது இல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய யூத் டேஸ்லயும் கண்ணு பாக்குற மாதிரி உங்கள மாதிரி அவங்கள மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உன் கூட வந்தா நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புவாரோ அப்படி உன் ட்ரெஸ்ஸிங் இருக்கட்டும். நிறைய பேர் சொல்ற வழக்கம், ட்ரெஸ் பண்றது அது என்னுடைய விருப்பம், என் விருப்பத்தின்படி நான் ட்ரெஸ் போடுறேன், அதை பார்த்து மற்றவங்க இடறுனாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கேன். ஆனா ஒரு தேவ பக்தியுள்ள பிள்ளை இந்த வார்த்தைகளை சொல்லவே கூடாது. நீ பண்ற ட்ரெஸ்ஸிங் நிமித்தம் ஒரு வாலிபன்
யாரோ ரோட்ல இருக்கிற ஒருத்தர், உன் உடன் படிக்கிற ஒரு வாலிபனோ யாரோ ஒருவர் இடர்னாங்க அப்படின்னு சொன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி கடலின் ஆழத்துல போடணுமா. நீ உன் ட்ரெஸ் மூலமா இன்னொருத்தரை இடர செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னா கட்டாயம் சொல்லுகிறேன், நீ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் வழி தவறுறதற்கு காரணமாய் உன்னுடைய ஆடை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல கணக்கு நான் ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நீ மறந்து போய்விடவே கூடாது. அதோடு ஆலயத்துக்கு நம்ம செல்லும் போது எப்படிப்பட்ட ஆடைகளை அணியணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் உன்னோடு இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புறாங்க. என்னன்னா, நிறைய நேரத்துல சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சுக்கு போகும்போது நம்ம போட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி போகும்போதே அது நிறைய பேருடைய முகத்தை சுளிக்கிற வண்ணமா இருக்குது. நிறைய பேருடைய கவனத்தை திசை திருப்புகிறதா உன்னுடைய ஆடை இருக்கக்கூடாது. நிறைய பேருடைய கவனத்தை ஈர்க்கிறதாய் உன்னுடைய ஆடை இருக்கக்கூடாது. 3 காரியம் சொன்னேன். யாரையும் முகம் சுளிக்க கூடியதாய் நீ பண்ற ட்ரெஸ் இருக்கக்கூடாது, யாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதா இருக்கக்கூடாது, யாருடைய கவனத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு திசை திருப்புகிறதா இருக்கக்கூடாது. இன்றைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்முடைய சர்ச்சஸ்ல வந்துருச்சு. சர்ச்சில் நம்ம போடுகிற ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நேரத்துல அது வேதனை கொடுக்கிறதா இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, ஜெபிக்கிறப்போ உன் தலைய கூட என்ன செஞ்சுக்கோ, முக்காடிட்டு கொள்ளு சொல்றாரு. தலையவே கவர் பண்ண ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளோ நீட்டா நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளணும். ஒருவேளை ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்லயோ, அல்லது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லி, நான் போட்டிருக்க ஜுவல்ஸ் எவ்வளோ ஃபேஷனா இருக்கு அப்படிங்கிறத சர்ச்ல இருக்கிறவங்க பார்க்கணும், ஒரு ஹைஃபையா நான் தோற்றம் அளிக்கணும் அப்படியெல்லாம் வாலிப வயதுல தங்கச்சி நீ நினைச்சிட்டு சர்ச்சுக்கு போனன்னு வச்சுக்கோயேன், சர்ச்ல நீ ஆண்டவரை பார்க்க மாட்ட. ஒண்ணு பாக்குறவங்களும் ஆண்டவரை ஒண்ணுல பார்க்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் அணிகிற ஆடை ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு கவனத்தை திருப்புகிறதாய் மனிதர்களுக்கு மாறிவிடக் கூடாது என்பதிலே நீ மிகுந்த கவனமாய் இருக்க உன்னை வேண்டுகிறேன். பொதுவா ஒரு மனுஷனை 5 ஜோனா நம்ம பிரிக்கலாம், 5 பகுதிகளாக பிரிக்கலாம். முகம் கழுத்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜோன், ஜோன் ஏ, அடுத்து ஜோன் பி அப்படின்னு சொல்லி 5 ஜோனா பிரிக்கலாம். ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்முடைய பார்வை ஜோன் ஏக்கு, அதாவது முகத்துக்கு தான் போகணும். ஆனா உன்னுடைய ட்ரெஸ் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொன்னா ஜோன் ஏல, அதாவது உன் முகத்தை பார்த்து மற்றவருடைய பார்வை போகாது, அது வேற வேற பகுதிகளுக்கு தான் போகும். அன்பான தங்கச்சி, உன்னை பாக்குறவங்க ஜோன் ஏ, உன் முகத்தை பார்த்து உன் கண்ணை பார்த்து பேசுற மாதிரி உன்னுடைய ஆடை இருக்கணும். தேவ பக்தியுள்ள பிள்ளைகளுக்கு அருமையாய் நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை உண்டென்றால், உன்னை பார்க்கும் போதே உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். உன்னை பார்த்தாலே மதிப்பு கொடுக்கிற மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். லஸ்ட்ஃபுல்லா இருந்துடக்கூடாது, அது இச்சையை தூண்டுகிற விதமாக இருந்து விடக்கூடாது. உன்னுடைய ஆடையிலே கவனமாயிரு. உன் கூட படிக்கிற எதிர்பாலினத்தவர்கள் உன்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து, உன் நடைய பார்த்து, உன்னுடைய உடைய பார்த்து, உன்னுடைய பார்வையை பார்த்து உனக்கு ரெஸ்பெக்ட் தான் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உன்னுடைய ட்ரெஸ் இருக்கட்டும், லஸ்ட்ஃபுல்லா இல்லாதபடிக்கு பார்த்துக்கொள். இத மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், தகுதியுள்ள வஸ்திரம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது வேதத்திலிருந்து ஒரு வாலிப பெண்ணை உனக்கு காட்ட விரும்புறேன். அவங்க பேர் எஸ்தர். அவங்க ஆகாஸ்வேரு ராஜாவை சந்திக்கும்படி அவருடைய அரண்மனைக்குள்ளாக போறாங்க. அவங்க தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக ராஜா சமூகத்துல வரும்போது அவங்க பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை தாதிமாரை கொடுத்து ஒருத்தருடைய காவல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் வைக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப நம்ம எஸ்தருக்கு பொறுப்பு எல்லாத்தையும் யார் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏகாய் அப்படிங்கிறவங்க அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அந்த கன்னி மாடத்துல இருக்கிறாங்க. அப்போ எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, அவங்க ராஜ சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தங்களை மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க உடுத்துறதுக்கு என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணை இருக்கும். அப்போ எல்லாரும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எஸ்தர் குறிச்சு அழகா போடப்பட்டிருக்குது. 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். எஸ்தர் புத்தகமே ஒரு அழகான ஒரு புஸ்தகம். அந்த 2ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கும், ஏகாய் அவளுக்கு நியமித்ததை தவிர அவள் வேற ஒன்றையுமே கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல போட்டிருக்கும், தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகி மொர்தெகாய் அவளுக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள், என்ன சொன்னாரோ அதன்படி செய்தாள் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அதாவது அவங்களுக்குன்னு சொல்லி இந்த ட்ரெஸ், இந்த அழகு பொருட்கள், இந்த நறுமண பொருட்கள் அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்தர் அதை விட அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எதையுமே கேட்கல போல.
அவள் கொடுத்ததை அவ போட்டிருக்கிறா. இன்னொன்னு மொர்தெகாய் சொல்றார், நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருப்பார், நீ இப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிந்து ராஜ சமூகத்துக்கு முன்பதாக போறா. ராஜாவோட கண்கள்ல தயவு கிடைக்குது, ஏகாயுடைய கண்கள்ல தயவு கிடைக்குதுன்னு போடப்பட்டிருக்குது. அடுத்து ராஜாவுடைய கண்கள்ல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்கிறார். அவளுடைய ட்ரெஸ்ஸிங், அவளுடைய மேக்கப், அதை காட்டிலும் அவளுடைய பணிவும் அங்க நம்ம பார்க்க முடியும். அதுதான் அவளுக்கு பெரிய அலங்கரிப்பா இருந்துச்சு. மொர்தெகாய் சொன்னதை தான் செஞ்சா, சொன்னபடிதான் அவளோட எல்லா காரியமும் இருந்துச்சு. தயவு கிடைக்க பண்ணினார். நம்முடைய ட்ரெஸ்ஸிங், மற்றவங்களுடைய பார்வையில் நம்ம பண்ற ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போது நம்மளை பார்த்தாலே நமக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கணும். நம்மளை பார்த்தாலே நம்ம மேல தயவு கிடைக்கும்படியாக நம்முடைய ஆடை அலங்காரங்கள் இருக்கணும். இதை நீ மறந்துடாத. உன்னுடைய பார்வையோ அல்லது உன்னுடைய நடையோ உன்னுடைய உடையோ இன்னொரு நபரை மறுபடி திரும்பி 2வது 3வது முறை பார்க்க வைக்க கூடியதாய் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக உன்னுடைய உள்ளத்துல எழுதி வைத்துக்கொள். எல்லா காரியமும் நேர்த்தியாய் அமைந்தது. ராஜாத்தியாய் எஸ்தர் உயர்த்தப்பட்டார். உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சின்ன காரியம் தானே, இதுக்கு போய் இவ்வளோ இது சொல்றாங்களே அப்படின்னு நீ நினைக்காத. தேவனுக்கு பிரியமாய் உன்னுடைய ஆடை இருக்கட்டும். தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொள். ஒருவேளை தகுதியான வஸ்திரம் பைபிள் சொல்லுது. இன்னொரு காரியமும் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், வேசியின் ஆடை ஆபரணம்னு போடப்பட்டிருக்குது. ஓகே, அப்போ வேசியின் ஆடைன்னு ஒரு ஆடை இருக்குது போல. மத்தவங்களை லஸ்டுக்குள்ள இழுக்கிற ஒரு ஆடை, அது வேசியின் ஆடை. வாலிபர்களாகிய வாலிப தங்கைகள் நம்முடைய ஆடை எப்படி இருக்கிறதுங்கிறத யோசிப்போம். முதல் காரியம் பார்த்தோம் இல்ல. 2வது காரியம் என்ன, எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் காலேஜ் போன உடனே ட்ரெஸ்ஸிங், அப்படி அது வேணும் இது வேணும்னு கேட்போம். 2வது உடனே யோசிக்கிற காரியம், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணுமே, காலேஜ்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும், கிளாஸ்மேட் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், அடுத்த ரூம்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும், நல்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அடுத்து முக்கியத்துவம் கொடுப்போம் காலேஜ்குள்ள போன உடனே. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு காரியத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ப்பா, எங்களை பிரிக்கவே முடியாது, நாங்க ரூம்மேட்ஸும் நாங்க தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறவங்க கிட்ட உன்னுடைய இன்னர் ஹார்ட், அதாவது உன்னோட அந்த ரங்கத்துல உன் இருதயத்துல நினைக்கிற எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாதான் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிடாத. உன்னுடைய வாழ்க்கையில அந்த ரங்கத்துல உன் இருதயத்தின் ஆழத்துல என்னென்ன காரியங்கள், ஒருவேளை எமோஷனலா உணர்வு பூர்வமா இருக்கிற காரியத்தை, அல்லது உன் வாழ்க்கையில இருக்கிற உன்னோட வீக்னஸ், யாருக்குமே தெரியாத உன்னுடைய வீக்னஸ், இந்த வீக்னஸையோ நீ அடைஞ்ச தோல்விகளையோ எமோஷனலா நீ ஒவ்வொரு முறையும் ஃபீல் பண்றதையோ உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருக்க உங்ககிட்ட உன் இருதயத்தை அப்படியே திறந்து ஊற்றி விடுகிற பழக்கத்தை நீ வைத்து கொள்ளாதே. ஏன் அப்படின்னு சொன்னா, உன் எமோஷனலா நீ சொல்லலாம், ஏய் பாத்தியாடி இந்த பையன் என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த பையனை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடி அப்படியெல்லாம் சொன்னான்னு வச்சுக்கோ, உடனே உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்வா, நம்மளும் இத மாதிரி காரியத்தை சிக்கிக்கிட்டோம், சரி இவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியாதா உன்னை பார்த்தான்னு சொன்னல அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா போதும். எப்பா 2.5 மணி நேரம் படமே ஓடி முடிஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையின் எல்லா எண்டுக்கே நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். அப்போ உன்னுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீ அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்க கூடாது. எப்படி ஆதியில பிசாசு பரலோகத்திலிருந்து விழுந்து போனோன்னு நினைச்சான், ஆதி மனிதனாகிய ஏவாளை நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படின்னு நினைச்சான். ஒரு பெண், வாலிப பெண் கிட்டதான் போனா. பிசாசு வந்து சொன்னான், ஆண்டவர் உன்கிட்ட ஏதாவது இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏவாள் தன்னுடைய ஹார்ட்டை திறந்து சொல்லிட்டாங்க, ஆமா எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு காட் சொல்லி இருக்கிறாங்க. அப்படியே இருதயத்தை திறந்து சொன்னா கப்புன்னு புடிச்சிட்டா சாத்தா, நம்ம தான் கீழே விழுந்துட்டோம், ஏவாளையும் நம்ம பக்கம் இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏவாளையும் இழுத்தான். ஏவாள், ஐயோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம போயிட்டோம், ஆதாமுக்கும் இந்த பழத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆதாமையும் தன்னுடைய பக்கமா இழுத்து கொண்டார். இதுதான் மாம்ச சுபாவத்துல இருக்கிற நேச்சர். இதுதான் அன்பான தங்கச்சி, உன் இருதயத்துல உள்ள எல்லா காரியத்தையும் நீ மற்றவங்ககிட்ட இருதயத்தை திறந்து ஊத்துறத நீ வச்சுக்கிடாது. அப்ப என்னக்கா செய்ய, நானே எல்லா காரியத்தையும் நான் வச்சுட்டேன், என்னுடைய பலவீனம், என்னுடைய தோல்வி, என்னுடைய ஃபெயிலியர்ஸ், என்னுடைய எமோஷனலா இருக்கிற என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இருதயத்துக்குள்ளே வச்சிருந்தா டிப்ரெஷன் ஆயிருவேன்க்கா நானு அப்படின்லாம் நீ யோசிக்கிறியா? ஒரு நல்ல இடம் இருக்குது.
ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே அப்டேட் பண்ணு. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு செல்போன்லயோ ஒரு கம்ப்யூட்டர்லயோ இருந்தாலும் அப்பப்போ அந்த கம்பெனிக்காரவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆப் வச்சிருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அப்டேட் பண்றாங்கல்ல. நான் சொல்றேன், நீயும் நானும் ஆண்டவர் சமூகத்துல டெய்லி போய் அப்டேட் பண்ணணும். இசப்பா, நான் காலையில இப்படி பார்த்துட்டேன், நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இந்த நம்பரை திருப்பி திருப்பி பாக்குற மாதிரி என் உள்ளத்துல ஒரு உணர்வு வருதுப்பா, என்ன மன்னிங்க சுவாமி, என் வாலிபத்தை நான் பரிசுத்தமா மணவாளனாகி உங்களுக்காக நான் தரணும் சுவாமி. இத மாதிரி நான் பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த அசிங்கமான ஜோக்குக்கு நான் சிரிச்சுட்டேன், எல்லாரும் கூட சேர்ந்து ஊரோட நான் ஒத்து வாழ்ந்துட்டேன்ப்பா, காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்ல பழகிட்டேன்னா உன் தோல்வியெல்லாம் ஆண்டவர் ஜெயமா மாத்துவார். க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுகிற காரியம் அது சரியாகவே இருக்காது. உன் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க உனக்கிட்ட நல்லா பேசுற மாதிரி இருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் ஆனா உன்னோட ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், உன்னுடைய கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அடுத்து உன் காலேஜ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நீ செஞ்ச காரியத்தை எப்படி தெரிஞ்சிச்சு, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை நீ யோசிப்ப. ஆனா அது எல்லாருக்கும் பரவி இருக்கும். ஆனா உன் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கிற தேவன், உனக்காக எல்லாவற்றையும் செய்ய துடிக்கிற தேவன், உன்னை பரிசுத்தமுள்ள பிள்ளையா வாழும்படி உனக்கு உதவி செய்யற உன் தேவன் கிட்ட காரியத்தெல்லாம் சொல்லிட்டா ஆண்டவர் அற்புதமா உன்னுடைய வாலிப வயதை அழகா கொண்டு போறதை நீ பார்க்க முடியும். 2 காரியம் பார்த்தோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் தகுதியா இருக்காது. முதல் காரியம், உலகத்தார போலவே உலகத்துல இருக்கிறவங்க போலவே நான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்க கூடாது, அது எனக்கு தகுதியா இராது. அடுத்து என்னுடைய இன்னர் ஹார்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடணும், எல்லார போல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன், அதுவும் உனக்கு தகுதியா இராது, அதுவும் பக்தி விருத்தியை ஏற்படுத்தாது. சொன்னேன், ஹார்ட்டை ஓபன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றது, எமோஷனலி மாத்திரம் இல்ல, பிசிக்கலியும் ஒரு லிமிட் இருக்கணும். ஒரு பிள்ளைகளை ரொம்ப அளவுக்கு மீறி தொடுற காரியங்கள் எல்லாம் அது சரியாவே இருக்காது, அது தகுதி உடையதே அல்லன்றதை நீ நினைச்சுக்கோ. அக்கா சொல்ற அந்த காரியத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அளவுதான் தொடுகிற காரியமோ அல்லது அவங்களோட பிசிக்கலி நம்ம கூட இருக்கிற டச்சிங், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை. ஏனென்றால் இப்படிப்பட்ட பாவங்கள் இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறது. கல்லூரிகள்ல, ரூம்கள்ல பாவங்கள் மலிந்து காணப்படுகிறது. நான் வாலிப பிள்ளையா இருக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு எதிர்பாலினத்தவரை பார்த்தனா 3 அடி தள்ளி நின்று பேசணும், 3 வார்த்தை மட்டும் பேசணும், 3 பேர் இருக்கும் போதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரே பாலினத்தவரோடு இருக்கும் போதும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடைபிடிப்பது நல்லது. கேர்ளும் கேர்ளா இருக்கலாம், அப்படி இருந்தாலும் உன்னுடைய ரூம்ல லிமிட் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தகுதி கிடையவே கிடையாது என்று வேதமும் நமக்கு எச்சரிக்கிறது. ஓகே, 3வது காரியம் தனிமை. நம்ம நிறைய நேரத்துல வாலிப வயதுல தனிமையா இருக்கிறதுக்கு விரும்புவோம். நமக்கு பிடிச்சத நம்ம திங்க் பண்ணணும், நம்ம பிடிச்ச நபர் கூட போன்ல ரொம்ப நேரம் பேசணும், பிடிச்சதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையை நம்ம விரும்புவோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வாலிப வயதுல நீங்க ரொம்ப தனிமையை நீங்க விரும்பாதீங்க. தனிமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஆண்டவரோடு மாத்திரம்தான் இருக்கணும். உங்க போனோட நீங்க தனிமையா இருக்கவே கூடாது. அத மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசிப்ளினை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாலிப வயது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். யோசேப்பு நமக்கு தெரியும்ல, அவங்க ஒரு போத்திபாரின் மனைவி பாவத்துக்காக இழுக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அவங்க நினைக்கிறாங்க நம்ம தனியார் தான் இருக்கிறோம், யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜோசப்க்கு தெரியும், இந்த ரூம்ல ஏன் கூட யார் இருக்கிறா, ஆண்டவர் இருக்கிறார். அதான் சொல்றாங்க யோசேப்பு, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்றாங்க. தனிமையா நான் இருக்கிறேன்னு நினைக்கல, என் கூட தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு யோசேப்புக்கு இருந்ததுனாலதான் எப்படிப்பா இந்த பாவத்தை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்பான வாலிப தங்கச்சி, உன் இருதயத்துல தனிமையை நீ விரும்பாத. தனிமையா இருந்தா எனக்கு பிடிச்சமானதை நான் பார்க்கலாம், பிடிச்சமானவங்க கூட பேசலாம், சேட் பண்ணலாம். தனிமை அதை நிறைய நேரத்துல ஆபத்தை நோக்கிதான் கொண்டு போகுது. நீ தனிமையா இருந்தா தேவனோடு இருக்க பழகு. தாவீது இளம் வாலிபனாய் அப்பாவுடைய ஆடுகளை மேய்க்கும் போது வனாந்திரத்துல காடுகள்ல அந்த ஆட்டை மேய்ச்சிட்டு அவர் போவார். போகும்போது இருக்கிற சங்கீதங்கள்லாம் வாசித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியே அவர் அப்படி படைப்புகளை எல்லாம் அப்படியே பார்த்து ஆண்டவரை துதிக்கிறத பார்க்க முடியும். நட்சத்திரங்களை பார்த்து துதிப்பாரு, வானத்தை பார்த்து துதிப்பாரு, ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துவார். தனிமை அப்படிங்கிற ஒரு நேரம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனா அதை தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவமாக அவர் என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி கொண்டார். இந்த நாளிலும்
தனிமையோடு நீ இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது காடோடு இருக்கிற மாதிரி இரு. உன்னை போல அக்கா வாலிப வயதுல ஹாஸ்டல்ல படிக்கும்போது அம்மா அப்பாலாம் தூர இடத்துல இருந்தாங்க. எங்களுடைய ஹாஸ்டல்ல ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு ஸ்டடி டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ நான் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போவேன். நடந்து போகும்போது அப்படியே யோசிச்சுட்டு போவேன், ஜீசஸ் நீங்க அந்த மரத்துக்கிட்ட எனக்காக நான் வருவேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லியே நான் அப்படியே பேசிட்டே போவேன். அங்க போனோடனே ஆண்டவர் எனக்காக ஆசையோடு இருக்கிறது போல நான் உணர்வேன். உடனே அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிடுவேன். ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா இன்னைக்கு நான் என்னெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இங்கிலீஷ் மண்டையிலே ஏறமாட்டேன் ஏசப்பா, எனக்கு நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. இப்ப ஸ்டடி டைம்ல போனாலும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு மண்டையில மூளையே இல்ல சுவாமி, எனக்கு நீங்க ஞானம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏதாவது டீச்சர் கோபமா பேசிட்டாங்களா, எல்லாரும் முன்னாடி மக்குன்னு சொல்லிட்டாங்களா, அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். ஏசப்பா அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்கள பார்க்க ஆசையா இருக்கு ஏசப்பா, ஆனாலும் அந்த அன்பை காட்டிலும் நீங்க பெரிய அன்புள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட எப்பயுமே காட் எனக்காக வெயிட் பண்றத நான் 100% ஃபீல் பண்ணுவேன். அவர்கிட்ட போய் என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் சொல்லுவேன். தேவ சமூகத்திற்கு முன்பதாக உண்மையோடு உத்தமத்தோடு சொல்லுகிறேன். அந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட பேசி பழகி எமோஷனலா இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னது நிமித்தம் தான் ஆண்டவர் அக்காவ அவருடைய ஊழியத்தை செய்கிற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாங்க. அன்பான கண்மணி பிள்ளைகளே, வாலிப தங்கைமார்களே, ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மகளே, எல்லாவற்றையும் அனுபவிக்க நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்ப்பா, ஆனா எல்லாம் தகுதியாயிராது, அதை நீ நினைச்சுக்கோ. எல்லாமே பக்தி விருத்தி உனக்கு உண்டாக்காது, அதை நினைச்சுக்கோ. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவாங்க, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இருன்னு சொல்லுவாங்க. தீமோத்தேயு ஒரு வாலிபன். அந்த வாலிபனுக்கு அப்போஸ்தலர் சொல்லுகிற ஒரு அறிவுரை, அட்வைஸ் என்னன்னா, நீயோ விசுவாசிகளுக்கெல்லாம் மாதிரியா இரு, ரோல் மாடலா இரு. இன்றைக்கும் அக்கா உன்கிட்ட சொல்றேன், நீயோ விசுவாசிகளுக்கு, உன் கிளாஸ்மேட்ஸுக்கு, உங்க ரூம்மேட்ஸுக்கு, உன்னுடைய சர்ச்சில், உன்னுடைய ஊர்ல, உன்னோட சொசைட்டில மாதிரியா இரு, ரோல் மாடலா இரு. உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் மாதிரியா இருக்கட்டும், உன்னுடைய நடை மாதிரியா இருக்கட்டும், உன்னுடைய செயல்கள் மாதிரியா இருக்கட்டும். கர்த்தர் உன் மூலம் உன்னையும் அடுத்த சந்ததியையும் ஆசீர்வதிப்பது உறுதி. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எதுவுமே எங்களுக்கு தகுதியா இராதப்பா. எது தகுதி அற்றதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்களோ அதை நாங்கள் விட்டு விடுவதற்கு, மனப்பூர்வமாய் விட்டு விடுவதற்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அப்படியே நீ செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்க எஜுகேஷன், அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய ஜாப் எல்லாவற்றின் மீதும் தேவ கரம் இருக்கட்டும். யாரெல்லாம் இந்த நாள் தங்களை உமக்கு அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே நீ செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.